திருடினாலும் குற்றம் தான், திருடனுக்கு சப்போர்ட் பண்ணாலும் குற்றம் தான், அவனுக்கு அடைக்கலம் பண்ணாலும் குற்றம் தான், அவனுக்கு ரேஷன் கொடுத்தாலும் குற்றம் தான். இது எல்லாமே ஊரே செஞ்சிச்சுன்னா திருநாட்டுடைய புல்லட்டினுடைய ஸ்பீடு வந்து ஒரு செகண்டுக்கு 2400 ஃபீட். அவ்வளோ பவர் அந்த திருநாட்டு ரைஃபிளுக்கு தெரியுதுங்களா. இந்த கையில் அவ்வளோ பெரிய வெப்பன் வச்சுக்கிட்டு அவனுக்கே தெரில வீரப்பன். எங்களெல்லாம் ஈஸியாக தூக்கிருக்கலாம், ஒரு மலை காணல்லேருந்து கீழே தூக்கிருக்கலாம். 3 டைப் ஆஃப் ஃபயரிங் நடந்துருக்குது. ஃபர்ஸ்ட்டு ஃபயர் வந்து ஒரு ரவுண்டு போட்டு அடிக்கிறது, ரவுண்டுக்குள்ளே ஒரிஜினல் ஃபயர். செகண்ட் சுட்டுட்டு அப்புறம் ரவுண்டு போடுறது. சுட்டுட்டு அப்புறம் ரவுண்ட் போட்டோன்னா என்ன தெரியும் நமக்கு, வெளில ஆள் வந்து பார்த்தான்னா பரவாயில்ல ரவுண்டுக்குள்ளேயே சுட்டுருக்கான்னு. இந்த ஸ்டோரி வேறு மாதிரி இருக்குது, கொஞ்சம் வித்தியாசத்தில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆகுது. இன்னொன்று சுடாமையே தான் சுட்டேன்னு சொல்கிறது. இந்த 3 கேட்டகரி மாதிரி ஃபயர் நடந்தது. இதில் மேக்ஸிமம் நடந்தது 2வது டைப்பும் 3வது டைப் ஃபயரிங் தான். வணக்கம். வணக்கம். ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம் அந்த வீரப்பன் வேட்டில் என்ன நடந்தது அப்படிங்கிற சம்மந்தமாக. இப்போ அதில் நீங்கள் இந்த பார்வையாளர்கள் அந்த கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களை பற்றி வந்து ரொம்ப ரொம்ப உயர்வாக சொல்கிறாங்க. இவர் சிவசுப்ரமணியம் கூட அவர் புக்கில் கூட உங்களை பற்றி ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு அப்படிங்கிறதையும் நிறைய பேர் அதை குறிப்பிடுறாங்க. அதே நேரத்தில் சில ஆஃபீஸர்ஸ் வந்து குறிப்பாக இந்த ஒர்க் ஷாப் மாதிரி விஷயங்கள்லாம் மக்களை ரொம்ப சித்திரவதைங்கிற பேரில் ரொம்ப பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க வந்து. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? நீங்கள் அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க? இது வந்து ஒரு பெரிய மிஸ்கான்செப்ஷன் ஆயிடுச்சு. நான் இத்தனை நாள் 20 இயர்ஸ் இருந்திருக்கேன், நான் வெளியிலேயே என் பேர் வரல, நான் உண்டு என் வேலை உண்டு, அது வேறு விஷயம். அது நான் ஏன் மறுபடியும் வந்து ப்ரெஸ்ஸில் நான் கொடுக்குறேன், இதுக்கு காரணம் வந்து மேலதிகாரிங்களை திட்டுறது, என்னுடைய சக அதிகாரிங்க, என் கூட வேலை செஞ்சவங்க, என் கீழே வேலை செஞ்சவங்கலாம் எடுத்தோடனே வாச்சாத்தி இன்சிடெண்ட் கொண்டாந்துடுறாங்க. சரிங்களா. அந்த டைமில் எஸ்டிஎஃப்ஏ ஃபார்ம் ஆகுது. ராம்புரா இது ஸ்டேஷன் அட்டாக்கு, அங்கே வந்து பலாத்காரம் ரேப் பண்ணாங்கன்ட்டு அந்த டைமில் எஸ்டிஎஃப் கிடையாது. இது என்ன பண்ணுறாங்க, நல்லா பேச தெரிஞ்சவங்க கூட எது வேணாலும் பேசிடக்கூடாது. ஈழத்தமிழர்களுக்கு நடந்த இன்சிடெண்ட்டை அப்படியே கொண்டாந்து எஸ்டிஎஃப்பில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, ஓ இப்படி டார்ச் பண்ணுறாங்க, ஒர்க் ஷாப்லலாம் இதெல்லாம் நடந்துச்சு. ஒர்க் ஷாப்பில் அஃப்கோர்ஸ் 3rd டிகிரி மெத்தட் பண்ணால் தான் அவனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். யாரும் எல்லாரும் அப்பாவி பொதுமக்கள் அப்படின்னு ஒரு ஓப்பன் சர்டிஃபிகேட் கொடுத்துட்றாங்க. திருடினாலும் குற்றம் தான், திருடனுக்கு சப்போர்ட் பண்ணாலும் குற்றம் தான், அவனுக்கு அடைக்கலம் பண்ணாலும் குற்றம் தான், அவனுக்கு ரேஷன் கொடுத்தாலும் குற்றம் தான். இது எல்லாமே ஊரே செஞ்சிச்சுன்னா அதில் எப்படி அப்பாவி பொதுமக்கள்னு எப்படி எடுக்க முடியும்? எங்களுக்கு இருந்த பயமே 3 பாயிண்டில் வந்து பயம் கிடையாது, இந்த 3 பாயிண்ட்டு நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறோன்றது தான் நமக்கு மெயினாக இருந்துச்சு. இது வந்து ஒன்று வந்து காடு. இந்த காடு வந்து அவனுக்கு பெரிய ஒரு அடைக்கலமாக போயிடுச்சு. 2வது ஊர் மக்கள் எல்லாம் ரேஷன் எடுத்துன்னு போகிறான். இவன் மட்டும் ரேஷன் சரி நடந்து போச்சு, இனிமேல் போகக்கூடாதுன்னு ரேஷன் நிறுத்தியிருந்தான்னா அவன் வெளியில் வந்தானே ஆகணும். 2வது இது ரேஷன், காடு, ரேஷன், அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருந்த துப்பாக்கி. திருநாட்டு ரைஃபிள் பற்றி நாங்கள் எவ்வளோ அதை பற்றி நினைக்கிறோமோ அந்த மேட்டர் அவனுக்கு தெரியாது. திருநாட்டு ரைஃபிள் ஒரு 100, 200 ஃபீட், 300 ஃபீட் டிஸ்டன்ஸில் அடிச்சிருக்கலாம். அந்த லெவல் கெப்பாசிட்டி இல்லை அவனுக்கு. அவன் மசில் லோட் கன்னில் அடிச்சுட்டு ஷார்ட் ரேஞ்சில் அடிக்கிறது. கிட்டக்க ரேஞ்சுனா ஒரு 30 அடி, மேக்ஸிமம் போனால் 50 அடி. இந்த ரேஞ்சு தான் உங்களை கவர் பண்ண முடியும். அந்த துப்பாக்கி அவ்வளோதான் அடிக்கும். அதுக்கெல்லாம் ஏன் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. பட் திருநாட்டுரி அப்படி கிடையாது. திருநாட்டுரி அடிக்கணும்னு கரெக்டாக டிசைட் பண்ணான்னா ஒரு 1000 அடி தூரத்தில் நின்றுக்கிட்டு அழகாக ஒன்று ஒன்றா அடிச்சுருந்துருக்கலாம். இது அவனுக்கு துப்பாக்கி பற்றி தெரியாது. நாங்கள் நினச்சிட்டோம் அவனுக்கு நல்லாவே மேட்டர் தெரியும் அப்படின்னு சொல்லி. ஒரு வாட்டி என்ன ஆச்சு, நான் ஊட்டியில் இருக்கும்போது டவுன் டிஎஸ்பி நேராக ஆஃபீஸ்க்கு வர்றாரு. என் ஆஃபீஸ், என்னுடைய ஆஃபீஸ் வந்து ராஜ்பவனுக்குள்ளே, கூட எஸ்பி இன்ஸ்பெக்டர்லாம் வராங்க. நான் இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு குண்டு காமிச்சு, இது என்ன சார் அப்படின்னு கேட்டாங்க. இது எப்படி வந்துச்சு உங்கள் கேட்டேன்னு கேட்குறேன். AK-47 அப்படி. இது AK-47 கிடையாதுங்க, வெறும் குண்டு மட்டும், காட்ரேஜ் வேறு, மேலே இருக்க குண்டு மட்டும், இது திருநாட்டுரி புல்லட்டு. என்ன ஆச்சு மேட்டர்னு. இல்லை, பைக்காரா டேமில் ஒரு இன்ஜினியர் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்காரு. இந்த குண்டு வந்து கையில் இறங்கிடுச்சு, கையில் பாதி தூரம் உள்ளே இறங்கிடுச்சு. சரிங்களா.
எல்டிடிக்காரங்க அந்த மூமெண்ட் பண்ணியிருக்காங்க, திருநாட்டுத்திரியை சைலன்சர் வச்சு அடிச்சிட்டாங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், திருநாட்டுத்திரிக்கு சைலன்சர் வைக்கவே முடியாது. திருநாட்டுத்திரி குண்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு சைலன்சர் சப்ரஸ் வேணால் பண்ணலாம், சவுண்டை குறைக்கலாம், ஆனால் சைலண்ட் பண்ணவும் முடியாது. அது என்ன கான்செப்ட்னா, இந்த திருநாட்டுத்திரியுடைய புல்லட்டினுடைய ஸ்பீடு வந்து ஒரு செகண்டுக்கு 2400 ஃபீட். இந்த ட்ரிகர் ப்ரெஸ் ஆனோடனே ஒரு செகண்டில் போய் அது 2400 ஃபீட் போயிடும். அது அவ்வளோ ஸ்பீடு. அது சவுண்டோட ஸ்பீடு வந்து 900, 1100, 347 மீட்டர்ஸ் என்ன நினைக்கிறேன், 347 மீட்டர்ஸ். இது சவுண்டோட அது ஸ்பீடாக போயிடும். சவுண்டோட இது ஸ்பீடாக போயிடும். எது சவுண்டோட கம்மி போகுதோ அதை தான் சைலன்சர் மாட்ட முடியும். இந்த சைலன்சர் மாட்டுறாங்கல்ல, சவுண்டோட புல்லட் ஸ்பீடு அதிகமாக இருந்துச்சுன்னா சைலன்சர் மாட்ட முடியாது, சப்ரஸர்னுவாங்க. அந்த சப்ரஸர் மாட்டிட்டோம்னா அதில் வந்து அந்த புகை வராது தெரியாது, அதில் ஜுவாலை வர்றது தெரியாது, சவுண்டும் ஓரளவுக்கு 50-60% சவுண்டு குறைக்கலாம். பட் டோட்டல் சவுண்ட் குறைக்கணும்னா இது ஸ்பீட் ஆஃப் த புல்லட் ஷுட் பி லெஸ் தென் தி ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இருந்தால் தான் முடியும். ஸோ அதை கான்செப்டில் வந்து இது சான்ஸே கிடையாது. இந்த புல்லட்டுக்கு சைலன்சர் மாட்டிக்க மாட்டாங்கன்னு அப்புறம் என்ன பண்ண ஞாபகம் வந்துச்சு, நம்ம டீமை கூப்பிட்டு ஷூட்டிங் இன்னைக்கு போனாங்களா ரேஞ்சுக்கு அப்படின்னு. ஆமாம் சார், காலையில் ஒரு டீம் போச்சு ரேஞ்சுக்கு அப்படின்னா. அந்த எஸ்ஐயை கூப்பிட்டு வந்து, என்ன டைம் போனீங்க நீங்கள்? மலை இருக்குது, பெரிய சாண்டினல்லான்னு இருக்குது, அதுக்கு பின்னால் தான் பைக்காரா வருது. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, மலை மேலே அடிச்சுட்டு வந்துருக்காங்க. அந்த சைடு சவுண்டு கேட்காது. கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்குது அந்த புல்லட். மேலே ஏறிக்கு திரும்ப இறங்குது. அப்படி அதெல்லாம் அப்படியே போகுது இல்லை, அது அப்படியே போய் அவ்வளோ பவர் அந்த திருநாட்டு ரைஃபிளுக்கு, தெரியுதுங்களா? இந்த கையில் அவ்வளோ பெரிய வெப்பன் வச்சுக்கிட்டு அவனுக்கே தெரில வீரப்பனுக்கு. எங்களெல்லாம் ஈஸியாக தூக்கிருக்கலாம், ஒரு மலை காணல்லேருந்து கீழே தூக்கியிருக்கலாம். ஸோ நாங்கள் பயந்தது அந்த வெப்பன் மேட்டரில். மசில் லோடு பற்றி நமக்கு கவலையே கிடையாது. மசில் லோடு 100 அடி 200 அடி, அது இல்லாத ஒரு வாட்டி சுட்டான்னா அதை மறுபடியும் ரீலோட் பண்ணணும். ரீலோட் பண்ணி சுடுறதுக்கு அது டைமிங் ஆகும். இல்லைன்னா 4-5 துப்பாக்கி லோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து எடுக்கணும். அந்த டைமில் வார்லலாம் அப்படின்னு தான் நடந்தது. இந்த திருநாட்டுத்திரி பர்டிகுலராக ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் 1902லலாம் வேர்ல்டு டாமினேட் பண்ண வெப்பன் இது திருநாட்டுத்திரி. அது இல்லாத இவன் வச்சுருந்த திருநாட்டுத்திரி பர்டிகுலராக வந்து திருநாட்டுத்திரிலேயே வகைங்க இருக்குது. இவன் வச்சுருந்தது நம்பர் 4 Mark 1 ரைஃபிள். அந்த நம்பர் 4 Mark 1க்கு வந்து பைனட்டு ஊசி பைனட் மாட்டுவாங்கல்ல. மிலிட்ரியில் என்ன ஆகும், புல்லட்டெல்லாம் ஆயிடுச்சுன்னா நேராக கத்தி சண்டை தான் நடக்கும், துப்பாக்கி வச்சு அடிக்கிறது. ஸோ இது வந்து ஊசி பைனட் மாடல். இது சைட்டு வந்து பேட்டில் சைட்டுன்னுவாங்க. வெறும் சின்ன அப்ரோச்சர் ஹோல், அதுலேருந்து பார்த்து ஃபஸ்ட்டு டார்கெட்டை பார்க்கணும். டார்கெட்டு அதுக்கு அப்படியே அந்த லைன் ஒரே ஒரு லைன் ஃபார்ம் ஆச்சுன்னா அப்புறம் ட்ரிகர் ப்ரெஸ் பண்ண வேண்டியது. அந்த லெவலுக்கு கெப்பாசிட்டி கிடையாது. ஏன்னா இவங்கெல்லாம் இந்த 12 bore கன் அடித்தது, ஷார்ட் ரேஞ்சர் அடித்தது, அது மாதிரிலாம் ஆச்சு. இதில் என்ன சார் இன்னொன்று இம்பார்ட்டன்ட் சொல்லணுன்னா, வீரப்பன் வந்து ஆக்சுவலாக அவன் அவ்வளோ மர்டர் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவன் பேர் சொல்லி நிறைய பேர் அடிச்சிட்டாங்க. இப்போ பாருங்கள், கோபால் ஹுசூர் வண்டியில் அட்டாக் பண்ணுறான், குரூப் ஃபயர் அது, சரிங்களா? ஹரிகிருஷ்ணா ஷக்கீல் குரூப் ஃபயர் அது, சரிங்களா? மறைஞ்சிருந்து குரூப் அடிச்சது தினேஷ் எஸ்ஐ, அதுவும் வண்டி அட்டாக் பண்ணாது, அதுவும் குரூப் ஃபயர். அப்புறம் இங்கே தமிழ்ச்செல்வன் தமிழ்நாட்டில் மோகன் நிவாஸ்லாம் போன வண்டிது, அதுவும் மறைஞ்சிருந்து அடிச்சது குரூப் ஃபயர், 4 ஆச்சு. ஃபைனலாக கராட்டே கோபால், இதுவும் அதே மாதிரி தான். இது ஒரே ஐடியா பிளாஸ்ட் பண்ணது. ஸோ இதில் வந்து கரெக்டாக சுட்டான்றது நம்ம எப்படி எடுக்க முடியும்? 3 டைப் ஆஃப் ஃபயரிங் நடந்திருக்குது இதில். ஃபஸ்ட்டு ஃபயர் வந்து ஒரு ரவுண்டு போட்டு அடிக்கிறது, ரவுண்டுக்குள்ளே. இது வந்து ஒரிஜினல் ஃபயர். டார்கெட் வச்சிட்டோம், ரவுண்டு போட்டு அது ரவுண்டுக்குள்ளே சுடுறது ஒரிஜினல் ஃபயர். செகண்ட் சுட்டுட்டு அப்புறம் ரவுண்டு போடுறது. இதுக்கு அதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது, தெரியுதுங்களா? சுட்டுட்டு அப்புறம் ரவுண்ட் போட்டோன்னா என்ன தெரியும் நமக்கு? வெளில ஆள் வந்து பார்த்தான்னா பரவாயில்ல ரவுண்டுக்குள்ளேயே சுட்டுருக்கான்னு. இந்த ஸ்டோரி வேறு மாதிரி இருக்கு, கொஞ்சம் வித்தியாசத்தில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆகுது. இன்னொன்று சுடாமையே தான் சுட்டேன்னு சொல்கிறது. இந்த 3 கேட்டகரி மாதிரி ஃபயர் நடந்தது. இதில் மேக்ஸிமம் நடந்தது 2வது டைப்பு 3வது டைப் ஃபயரிங் தான் இதெல்லாம் நடந்தது, தெரியுதுங்களா?
இந்த இவர் கோபாலகிருஷ்ணன் இன்சிடெண்ட்டு, இவன் மட்டும் அந்த திருநாட்டுத்திரி ரைஃபிளை பற்றி நல்லா தெரிஞ்சிருந்தான்னா அவர் வெளியிலேயே நின்றுட்டு வர்றார். ஒரு 100-200 யார்ட்ஸ்லேருந்து கரெக்டாக அடிச்சிருக்கலாம். அந்த கெப்பாசிட்டி இல்லை அவனுக்கு. ஏன் இல்லைன்னா ஆர்வம் இருக்குது, பயிற்சி பண்ணுறதுக்கு இடம் இல்லை. அது சும்மாவே முடியாது. அதுக்கு ஒரு 1000-500 ரவுண்ட் அடித்து தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். அவனுக்கு அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறது கிடையாது. ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கிடைச்சதெல்லாம் இந்த ரைஃபிள்ஸ் தான். அவர் பண்ண பெரிய தப்பு என்னன்னா, தன்னை தானே ஓவர் எஸ்டிமேட் பண்ணிட்டார் கோபாலகிருஷ்ணன். ஓவர் எஸ்டிமேட் பண்ணதுனால டிசாஸ்டரில் முடிஞ்சு. அதே சீனிவாசன் வீரப்பனை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டார். இவர் தன்னை ஓவர் எஸ்டிமேட் பண்ணி அடி வாங்கினது, இவர் வந்து வீரப்பனை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி துப்பாக்கியெல்லாம் வச்சுட்டு போனது. ஆக்சுவல் ஹீரோ யாருன்னு சொன்னால் இதில் இட்ஸ் இஸ் டிஎஃப்ஓ சீனிவாசன். ஐ ஆம் கோயிங் டு டைன்னு தெரியும், எழுதுறாரு. என்னுடைய சாவுக்கு இவங்கெல்லாம் யாரும் காரணம் கிடையாது, ஒருவேளை நான் இறந்துட்டா அப்படின்னு சொல்லி போகிறார். கையில் துப்பாக்கி கிடையாது. இது தைரியம். இந்த தைரியத்திலே 2 விதம் இருக்குது. குருட்டு தைரியம், நாலேஜோடு போகிறது. இவர் போனது அந்த குருட்டு தைரியம், அசட்டு தைரியம்ன்றவாங்களே அந்த தைரியத்தில் அவர் போனது. இவர் நாலேஜோடு போயிருந்தாருன்னா அங்கே வந்து ஈகோ விளையாடிடுச்சு கேம். தான் தான் பண்ணோம், ஏன்னா இவனால் எனக்கு தான் அது கெட்ட பேர் வந்துச்சு, எங்கள் கஸ்டடியிலேருந்து ஓடினா நானே அவனை கூப்பிடணும். அவர் பிடிச்சிருந்தாலும் வீரப்பன் அடிச்சிருக்க மாட்டார். அங்கேயும் அடித்தது வீரப்பன் கிடையாது, ஆனால் பேர் தான் வீரப்பன் அடித்த மாதிரி. அதே மாதிரி அது ஆயிடுச்சு. இவர் நான் ஏன் பர்டிகுலராக ஹீரோன்றான்னா, இந்த எஸ்டிஎஃப் ஆப்ரேஷன்லேயே பிக்கஸ்ட் அவார்டு கிடச்சது டிஎஃப்ஓ சீனிவாசன். போஸ்துமஸ் அவார்டுன்னா இறந்தப்புறம் கொடுக்கறது. யார் கொடுக்குறாங்க? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கீர்த்தி சக்ரா கொடுக்குறாங்க. ஸோ ஹீ இஸ் த ஹீரோ. தோ ஹி டிட் அ மிஸ்டேக், டேரிங்காக எழுதி வச்சுட்டு உள்ளே போய் அடிக்கிறது. அதுவும் அந்த வீரப்பனுக்கு குழந்தானே யாரோ ஒருத்தன் தான் அடிச்சிருக்கான், இல்லை வேறு யாரும் அடித்தாங்க தெரியல. அந்த இன்சிடென்ட் ஆச்சு. ஏன்னா வீரப்பனை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுது, இவர் தன்னை தானே ஓவர் எஸ்டிமேட் பண்ணுது. இந்த மாதிரி மிஸ்டேக்ஸு நிறையா நமக்கும் பண்ண மிஸ்டேக் என்னன்னா, வீரப்பன் இவ்வளோ பாப்புலர் ஆகிறதுக்கு காரணம் ஒரு ஆங்கிளில் பார்த்தோன்னா நம்மளே தான், எஸ்டிஎஃப் தான் காரணம், கவர்மெண்ட் தான் காரணம். ஏன்னா அவ்வளோ பாப்புலர் பண்ணிட்டாங்க. முள்ளால் எடுக்கணும் இல்லையா? முள்ளை போய் கடப்பாறையில் எடுக்க போனால் அது யாருக்கு பெருமை? முள்ளுக்கு தானே பெருமை. எதுக்கு கர்நாடகா போலீஸு, தமிழ்நாடு போலீஸு, பார்டர் செக்யூரிட்டி, ஹெலிகாப்டரு, இதெல்லாம் வந்து நாங்களாக ஓவர் பண்ணோடனே பொதுமக்கள் பார்ப்பாங்க, ஆஹா ஒருத்தனை பிடிக்கிறதுக்கு முப்படையும் வந்துடுச்சு. இது இல்லை, இன்னமும் ஆர்மியை கொண்டாந்துருந்தாலும் அந்த காட்டில் பிடிக்கவும் முடியாது. முள்ளல் தான் எடுக்கணும். முள்ளை போய் கடப்பாறையில் எடுத்தோம்னா கடப்பாறைக்கு தான் இன்சல்ட்டு, எடுக்கவும் முடியாது முள்ள. தெரிஞ்சுங்களா? ஃபைனல் ஆப்ரேஷனில் எத்தனை பேர் இருந்தாங்க? 40 பேர். அவுட்டரில் ஒரு 60 பேர் இருப்பாங்க. டோட்டலாக 100. இந்த 100ல் தான் இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சுது. அது 100 மட்டும் இருந்தால் கூட போதும். நம்ம சைடில் நிறைய மிஸ்டேக்ஸ் நடந்தது, சும்மா சொல்லக்கூடாது. மற்றவங்க எப்படி நினைக்கிறேன், பட் சீனியர் ஆஃபீஸர்ஸ் மிஸ்கைட் பண்ணிட்டாங்க இன்டெலிஜென்ஸ் டீம். ஃப்ரம் த பிகினிங் இன்டெலிஜென்ஸ் பார்த்தவங்க அவங்க மேலே தப்பு கிடையாது. அதில் என்ன ஆச்சு, ஈகோ வந்துடுச்சு. கொஞ்ச நாள் எல்லாமே டீமாக ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, நீங்கள் இந்த ஏரியா மட்டும் பாருங்கள், நீங்கள் இந்த ஏரியா மட்டும் பாருங்கள். இப்போ பொதுமக்கள் என்ன கேட்பாங்க, அங்கே வெளில வந்தானே நீங்கள் போய் ஏன் சூழல அப்படின்னா, எனக்கு லிமிட்டேஷன், நான் அதை தாண்டி போக முடியாது. அந்த இடத்துல இன்னொரு டீம் பார்க்குது. சரிங்களா? இது போல் பிரிச்சுட்டோன்னே என்ன ஆச்சு, ஈகோ வந்துடுச்சு. அவன் அடிக்கணுன்னா நம்ம அடிச்சிடணும், கடைசியில் எவனும் அடிக்க முடியாது நிலைமை. அந்த ஒரு செட்பேக்கு. இன்டெலிஜென்ஸு ஹையர் லெவலுக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் வீக் ஆனதுனால தான் இந்த ஆப்ரேஷன் லென்த்தி ஆனது. இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். இன்டெலிஜென்ஸ் வந்து அதில் இன்னொரு தப்பு என்ன நினச்சின்னா, ஃபாரஸ்ட் பீப்புளை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடக்கூடாது. நல்ல நாலேஜ் வந்து மிஸ் பண்ணிட்டோம். நம்ம வந்து கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஃபாரஸ்ட் பீப்புள் ஒரு பிளாட் வாட்சர், ஒரு கார்டு, ஒரு ரேஞ்சர், இந்த லெவலுக்கு அவங்களுக்கு இருக்கிற நாலேஜ் கூட பெஸ்ட்டு யூட்டிலைஸ் பண்ணியிருந்திருக்கலாம். அந்த நாலேஜ் அதை விட்டோம். இது மாதிரி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி கொஞ்சம் டீம் வச்சு ஒரு 100 பேர் டீமு செத்தாலும் பரவாயில்ல, அதோடு முடிஞ்சிடுச்சு. தெரிஞ்சுங்களா?
ஏதோ அவன் நம்ம 10 ஆள் அடித்தாலும் நம்மளால் ஒரு ஆளாவது அவன் ஆளை அடிப்பான். அப்படியாவது குறைஞ்சிருக்கும். அது மிஸ் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இது எப்படி இருந்துச்சுன்னா, பெரிய அதிகாரிகளுக்கும் தெரியாது. இன்டெலிஜென்ஸ் மேலே டோட்டல் நம்பிக்கை. இதில் ஸ்பெஷல் டீமுக்கும் லோக்கல் போலீஸுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் சரியாக வரல. ஏன்னா லோக்கல் போலீஸினுடைய டெரிட்டரி நாங்கள் என்க்ரோச் பண்ணிட்டோம். ஃபாரஸ்டினுடைய டெரிட்டரி நாங்கள் இது மறைமுகமாக ஒரு எனிமிட்டி ஃபார்ம் ஆகிடுச்சு. நேச்சுரலாக இருக்கும்னா இஸ் ஹேவிங் மை கப் ஆஃப் டீ, நான் குடிக்கிற டீ அவங்க சாப்பிட்றோம் அப்படின்ட்டு தான் இயல்பாக வந்துடுச்சு. இது போக டீமுங்கள்லாம் இப்படி இடம் பிரித்து விட்டதுனால போட்டி வர்றதுக்கு பதிலாக பொறாமை வர ஆரம்பிச்சிடுச்சு. இவன் என்ன செய்கிறான் போய் பார்த்துட்டு வா அப்படின்றது ஒரு பொறாமை வந்துடுச்சு. ஸோ இவங்க அடிக்கக்கூடாது, நம்ம தான் அடிக்கணும், இப்படி ஒரு மனப்பான்மை வந்துட்டு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அந்த டீம் ஃபார்மேஷன் எப்படின்னா ஒரு ஜஸ்ட்டு ஒரு இதுக்காக சப்ஜெக்டுக்காக சொல்கிறேன். ஒரு ஃபார்மேஷன் வந்து இட்ஸ் லைக் கிங் கோப்ரா. கிங் கோப்ரானா ராஜநாகம் இல்லையா? ராஜநாகம், 2 பல்லு, ஒன்று இன்டெலிஜென்ஸ், ஒன்று ஆப்ரேஷன். இதுதான் மூவ் ஆயிடுச்சு. பாய்சன் இடம் எவ்வளோ கம்மி, அந்த தலையில் மட்டும்தான் பாய்சன். இதுதான் அட்டாக்கிங். பின்னால் எல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன். அதில் சமையல்காரன், டிரைவரு, குக்கு, பார்பரு, தோபி, பாம்பு தான் நீட்டாகின்னு போயிடுச்சு. மெயின் அட்டாக் டீமு சின்னதாகிடுச்சு. அந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப நாளுக்கு அப்படியே முதல் கோணை முற்றம் கோணை மாதிரி ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே மீடியாவில் போட்டு அடிச்சு தள்ளுறாங்க போலீஸ் இப்படி பண்ணாங்கன்னு. அதுவும் சாதாரண ரேப்பு இல்லை, கூட்டு பாலியல். கூட்டு பாலியல்னா சிலோனில் நடந்தது. அங்கே கூட்டு பாலியல் நம்ம இடத்துல நினச்சா நாங்களே சுட்டுருப்போம். நாங்கள் என்ன வெளிநாட்டுக்காரங்களா? நம்ம இதே நீ நானும் பிரதர்ஸு தெரியுதுங்களா? அது மாதிரி நடந்தது. எக்ஸாஜரேட் பண்ணி அந்த எலக்ட்ரிக் மிஷின் சொல்கிறாங்க, டார்ச்சர் பண்ணாங்க. அதெல்லாம் அந்த அந்த எக்யூப்மெண்ட்டே போலீஸ், தமிழ்நாடு போலீஸில் கிடையாது. அது மாதிரி கிடையாது. அடித்தோம், 3rd டிகிரி மேட்டர் அடித்தோம். அப்புறம் அரவணைக்கவும் செஞ்சோம். அவங்க ஓரளவுக்கு தெரிஞ்சு போச்சு இவன் வந்து சாதாரண ஆள் அப்படின்னு. இது மாதிரி நடந்தது. அதே மாதிரி தான் 2 மர்டர். ஒரு மர்டர் வந்து கார்டு வாட்சர், கார்டு வந்து மோகனையா கார்டு, இன்னொன்று மேக்கே ரங்கசாமி. இவங்க 2 பேரை சுட்டது வீரப்பன் இருக்கிறது வாய்ப்பு இல்லை. அடித்தவன் வெளில இருக்கான் இப்போ, அதுங்களா? ஏன்னா மோகனையா கார்டு அடித்தது ரைஃபிள் கிடையாது. அவனை அடித்தது வந்து இந்த ரவ துப்பாக்கி. ரவ துப்பாக்கி ஒரு சுண்டக்காய் சைஸில் இருக்கும். ஈய குண்டு இல்லைன்னா இரும்பு குண்டு இருக்கும். அதை வந்து ஒரு 20-25 போட்டு நல்லா யானைக்கு கொடுக்குற லோடு கொடுத்து அடிக்கிற துப்பாக்கி. அதுக்கு ஏன் பண்ணவே தேவையில்லை. அது பிரிட்ஜிலேருந்து அடிந்ததில் ஒரு 25 ரவுண்டு போகுது. அதில் 4-5 ரவுண்ட் பிடிச்சாலே போதும். பட் அந்த டைமில் வீரப்பன் கிட்ட ரைஃபிள் இருக்குது. ரைஃபிளில் அவன் அடிக்கலை. யாரோ மசுல் லோடு வச்சுருந்தவன் தான் அடிச்சிருக்கான். அது இன்னொன்று மேக்கே ரங்கசாமி. மேக்கே ரங்கசாமி எப்படின்னா, அந்த மாதேஷ்ன்றவனை வீரப்பன் என்ன பண்ணுறான், துரத்தி விட்டான், சுடலை. ஏன்னா அவன் கூடவே இருந்தான் அப்படின்னு சொல்லி. பேபி வீரப்பன் ஒன்று துரத்தி விட்டான், இல்லை ஓடிட்டான் என்னவோ, பட்டு அவனை ஃபாலோ பண்ணி சுடலை. ஏன்னா அவன் கூடவே இருந்தான் அப்படின்னு சொல்லி. கந்தவேல் அஃப்கோர்ஸ் அவன் சைனட் வச்சுருந்தான். அது தெரிஞ்சிட்டப்புறம் அதை சுட்டான், கரெக்ட். பட் கூட இருந்தவங்கள வந்து அவனை துரத்தி தான் விட்டான். அதே கணக்கில் இவன் கூட இருந்தது மேக்கே ரங்கசாமி. அவன் ஒன்றும் துரோகம் பண்ணல. பட்டு வீரப்பன் சொல்கிறது வாய்ப்பு. இது ஏதோ 2 சமயக்காரங்களுக்குள்ள சண்டை நடந்து ஒருத்தன் இன்னொருத்தன் சுட்டுருக்கான். பட்டு பர்மிஷன் வாங்கி தான் அடிச்சிருப்பாங்க. அந்த இடத்துக்கு நான் போனேன். பரி பண்ண இடத்துக்கு நான், அசோக் குமார், கூட காளிதாஸ், இப்ராஹிம்னு ஒரு கான்ஸ்டபிள், மைக்கேல், இவங்கெல்லாம் மேலே போய் தோண்டி எடுத்தோம். ஏன்னா அந்த டைமில் என்ன ரூமர் ஆகிடுச்சின்னா, பாடி கொஞ்சம் லென்த்தியாக ஹைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்து, ஒருவேளை வீரப்பனாக இருக்கலாம். அந்த டைமில் அவனுக்கு ஏதோ டியூபுகுலோசிஸ் வியாதி வந்து செத்துட்ருப்பான், நேச்சுரல் டெத்து அப்படின்னு சொல்லிடுவோம். அப்புறம் தோண்டி பார்த்தோன்னே அதெல்லாம் அழிவு போயிடுச்சு. அழிவு பண்ணால் சதையே இல்லை, வெறும் ஃபிங்கர்ஸ் தான் வந்துச்சு. ஸோ அந்த இடத்துக்கு பார்த்தோம். இந்த இடத்துல வந்து வீரப்பன் என்ன பண்ணுறான், மோஸ்ட் ஆஃப் தி ஃபயரிங்கு இவன் வந்து பழியை தான் மேலே போட்டுக்கிட்டான். என்ன இன்டென்ஷன்னா, ஸ்கோர்
ம். ரைஸ் காமிச்சு வீரப்பன்னா இப்போ டெரரிசம். சில அட்டாக் வீரப்பன் பண்ணலை அப்படின்னு சொன்னீங்க சார். ஆமாம். இப்போ சில அட்டாக்கு கூட வந்து பண்ணியிருக்காங்க. சிலர் வந்து வேற குரூப்புகள் பண்ணியிருப்பாங்க. அந்த வேற என்ன குரூப்புகள் அது மாதிரி இருந்தாங்கன்னு